இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக இபிஎஸ்க்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது. இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது. சூரியமூர்த்தி மனு தொடர்பாக விளக்கமளிக்க வேண்டும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த நோட்டீஸில் குறிப்பிட்டிருக்கிறது. மக்களவை தேர்தல் நெருங்க இருக்கக்கூடிய நிலையில் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக விளக்கம் கேட்டு இபிஎஸ்க்கு இந்த நோட்டீஸானது வழங்கப்பட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தேர்தலில் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்திருந்தால் இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் தரப்பில் இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக இபிஎஸ்க்கு நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக இபிஎஸ் பதிலளிக்க தேர்தல் ஆணையம் கூறியிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக செய்தி அறையிலிருந்து சிறப்பு செய்தியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி இணைகிறார். பாலவேல், இனி உங்களிடம். நன்றி ஸ்ரீராம். மிக முக்கியமான ஒரு அரசியல் சூழல்ல மக்களவை தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரத்தில் அதிமுகவுக்கு இது சிக்கலாக எழுமா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தற்போது தேர்தல் ஆணையம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் தேர்தல் ஆணையத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார். அதாவது அதிமுகவில் இரு அணிகள் என்கிற ஒரு சிக்கல் நிலவிக் கொண்டிருந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த உரிமையியல் வழக்குகள் என்பது ஏற்கனவே நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்குகள் எல்லாம் முடியவில்லை. அதன் அடிப்படையில் தற்போது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு இந்த இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்பட்டிருப்பது என்பது தவறானது, எனவே சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என்கிற கோரிக்கையை முன்வைத்து அவர் தேர்தல் ஆணையத்தில் மனு தாக்கல் செய்கிறார். அந்த மனு தொடர்பாக தற்போது பதிலளிக்குமாறு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இந்த நோட்டீஸுக்கு தற்போது அதிமுக தரப்பிலிருந்து பதிலளிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக அந்த நோட்டீஸை பொறுத்த வரைக்கும் நாம் பார்த்தோமானால் திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி அந்த மனுவை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்த நாள் என்பது பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி 12/2/2024 அந்த மனுவை அவர் தாக்கல் செய்திருக்கிறார். அதே போன்று இந்த கடிதம் தேர்தல் ஆணையத்திலிருந்து அதிமுகவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்பப்பட்ட நாள் என்பது 7ஆம் தேதி. எனவே இன்றைக்கு இந்த கடிதம் அதிமுகவுக்கு கிடைக்கப்பெற்று இந்த விவகாரம் தொடர்பாக திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி யார், அவர் அதிமுகவினுடைய உறுப்பினரா, அவர் அல்லது முன்னாள் அதிமுகவில் உறுப்பினராக இருந்தாரா, அவர் ஏன் தற்போது இந்த மனுவை தேர்தல் ஆணையத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார், அதனுடைய நோக்கம் என்ன என்பதெல்லாம் ஆராயப்பட்டு பின்னர் சட்ட ரீதியாக கருத்துருக்கள் பெறப்பட்டு அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுதான் தற்போது அதிமுகவினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. எனவே இந்த விவகாரம், அதாவது தேர்தல் நெருக்கத்தில் இப்படியான ஒரு சிக்கல் வரும் அப்படிங்கிறது பல்வேறு அரசியல் பார்வையாளர்கள் அரசியல் நோக்கர்களினுடைய ஒரு விஷயமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதே நேரத்தில் இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இரட்டை இலை சின்னம் தொடர்பான ஒரு விஷயம் தேர்தல் ஆணையம் மூலமாக விளக்கமளிக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நோட்டீஸ் வந்திருப்பது, அனுப்பியிருக்கக்கூடிய விஷயம் என்பது உண்மையிலேயே ஒரு முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது என்கிற அடிப்படையில் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் ஓ பன்னீர்செல்வம் தொடர்ச்சியாக பாஜக கூட்டணியிலிருந்து தேர்தலை சந்திப்பது அப்படிங்கிறதுல அவரும் ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறார். நீங்கள் எந்த சின்னத்தில் போட்டியிடுவீங்க, தாமரை சின்னத்தில் போட்டியிடுவீர்களா அப்படின்னு கேட்கப்பட்ட போது இல்லை, நான் இரட்டை இலை சின்னம் கோரி நான் தேர்தல் ஆணையத்தை அணுகுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஓ பன்னீர்செல்வம் கூறியிருந்தார். இந்த நிலையில தான் இப்படி ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டு அதற்கான விளக்கத்தை தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டிருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இபிஎஸ்க்கு மனு இரட்டை இலை சின்னம் தொடர்பாக திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி அப்படிங்கிற ஒருத்தர் அளித்திருக்கக்கூடிய மனுவின் அடிப்படையில் இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. எப்படி பார்க்கலாம் இதை? ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், சின்னம் என்பது தேர்தல் ஆணையத்தின் சொத்து. தேர்தல் ஆணையம் கட்சிகளுக்கு பயன்பாட்டு உரிமையை தான் வழங்குகிறது. சில நிபந்தனைகளின் அடிப்படையில் தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள், பதிவு பெற்ற கட்சிகள் அந்த பயன்பாட்டு உரிமை நிரந்தரமாக்கப்படுவதற்கும் சில விதிகள் இருக்கின்றன. ஆனால் யாரோ ஒருவர் அனுப்புகிற மனுவுக்கு, அந்த சின்னத்திற்கு எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாத ஒருவர் அனுப்புகிற மனுவுக்கு பதில் அளிக்க வேண்டும் என்று ஒரு அரசியல் கட்சியிடம் தாக்கீது அனுப்புவதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது.
பின்னணியில் ஏதோ அரசியல் நோக்கம் இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். காரணம், யார் வேண்டுமானாலும் தேர்தல் ஆணையத்திற்கு மனு போடலாம். ஆனால் அந்த மனுவுக்கான விளக்கம் தர வேண்டும் என்று ஒரு அரசியல் கட்சியிடம் கேட்க முடியாது. தேர்தல் ஆணையமே அந்த மனுவை டிஸ்போஸ் செய்ய வேண்டும். உதாரணமாக திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் ஒரு மனு அனுப்புகிறார் என்றால் தேர்தல் ஆணையமே இந்த மனுவை எழுப்புவதற்கான அந்த பிரைமா பேசி உங்களிடம் இல்லை, முகாந்திரம் இல்லை என்று சொல்ல வேண்டும். இது சாதாரண நீதிமன்றம் மாதிரி தான். நீதிமன்றம் மாதிரி தான் தேர்தல் ஆணையமும் ஒரு குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டி தான். அப்ப சம்மதம் இல்லாதவங்க மனு போட்டா அந்த மனுவுக்கு பதில் கொடுக்கணும்னு ஒரு கட்சி கிட்ட கேட்கறதே ரொம்ப விசித்திரமா இருக்கு. தேர்தல் ஆணையம் ஏன் இப்படியான ஒரு முடிவை எடுத்தது என்று உண்மையிலேயே புரியவில்லை. இப்போ திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி யார்? அவர் அதிமுக தொண்டரே இல்லை, அவர் ஏன் இந்த மனுவை தாக்கல் செய்தார் அப்படிங்கிற கேள்வி எழக்கூடிய அதே நேரத்தில் தான் ஓ பன்னீர்செல்வம் தான் இரட்டை இலையில் போட்டியிடுவேன், நான் தாமரை சின்னத்தில் போட்டியிட மாட்டேன், இரட்டை இலை சின்னம் கோரி நான் தேர்தல் ஆணையத்தை அணுகுவேன் அப்படின்னு கடந்த சில நாட்கள்ல சொல்லியிருந்தாரு. ஸோ ஓபிஎஸும் தேர்தல் ஆணையத்தை அணுகுகிற போது சூரியமூர்த்தியினுடைய மனுவும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுமா? அதற்கான வாய்ப்பு இருக்கா? ஓபிஎஸ் அவர்களுக்கே அவரே கணக்கில் வரமாட்டார். என்ன காரணம் என்றால், தேர்தல் ஆணையம் இதற்கு முன்பு கொடுத்த ஆணைப்படி நீதிமன்ற உத்தரவு ஏதாவது ஒன்று வருமாயே ஆனால் அது வரைக்கும் என்று அந்த சப்ஜெக்ட் டு என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறது. அப்படித்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த இரட்டை இலைக்கான பயன்பாட்டு உரிமை வழங்கப்பட்டது. நீதிமன்றம் என்றால் இப்போதைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே நிலுவையிலே இருக்கிற இந்த சிவில் மூல வழக்கு மட்டும்தான். காரணம், தேர்தல் ஆணையத்தின் இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரை போய் நிவாரணம் ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. சிவில் வழக்கு முடிந்தால் நிவாரணம் கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். சிவில் வழக்கில இடைக்கால நிவாரணமும் கேட்க முடியாது. காரணம், இடைக்கால நிவாரணம் கொடுத்தாலே அந்த மூல வழக்கே முடிந்ததாக பொருள் கொள்ளப்படும். எனவே ஓபிஎஸ் அவர்களுக்கே அப்படியான உரிமை இல்லை என்பதுதான் யதார்த்தமான சட்ட நிலை. அதுதான். அப்படி இருக்கும்போது யாரோ ஒருவர் கொடுக்கிற ஒரு மனு, அந்த மனுவின் மீது ஒரு நடவடிக்கை, இது எல்லாமே கொஞ்சம் விசித்திரமாகத்தான் இருக்கிறது. நன்றி திரு ஷாம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. அடுத்ததாக அஇஅதிமுக சார்பில் வழக்கறிஞர் திரு பாபு முருகவேல் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு பாபு முருகவேல். தேர்தல் ஆணையத்திலிருந்து தற்போது அதிமுக பொதுச் செயலாளருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பா. இந்த விஷயத்தை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அதாவது அண்ணன் தராசு எனக்கும் தோணுது. எனக்கு அதாவது ஒரு கட்சி தொண்டராக ஒரு நபர் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு மனு தாக்கல் செய்கிறார். அந்த மனுவிற்கு ஒரு முகாந்திரம் கொடுத்து அந்த மனுவின் மீதான உங்களுடைய கமெண்ட்ஸ், ரிப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு நோட்டீஸ். இதெல்லாம் ஒரு பெரிய விசித்திரமாக இருக்கிறது. நாம் இந்த தேர்தல் ஜனநாயக நாட்டில் இருக்கிறோமா இல்லையா என்கிற ஒரு ஐயத்தை ஏற்படுத்துகிறது. அதனால இந்த சூரியமூர்த்தின்றவர் அவர் ஒரு கோட் பேர்டு. அவர் தொடர்ந்து இதே போல ஒரு வழக்கை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தொடர்ந்து தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார் பல்வேறு நீதிமன்றங்களிலே. அவர் யார்? சூரியமூர்த்தி யார்? இதுக்கு முன்னாடி அதிமுகவில் இருந்தாரா? இப்போ அதிமுகவில் இருக்காரா? அவருக்கும் அதிமுகவுக்குமான தொடர்பு என்ன? இல்ல, அதிமுகவுக்கும் அவருக்கும் என்னுடைய சிற்றறிவு கட்டிய வரையில எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஆனால் அவர் யாரோ பின்புலத்திலிருந்து இயக்குகிறார்கள் என்பது மட்டும் என்னால் திடமாக சொல்ல முடியும். அது யாரு என்னங்கிறது இறைவனுக்கு தான் வெளிச்சம். அப்படி இருக்கிற போது தொடர்ந்து இதே போல செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் தாக்கல் செய்திருக்கிற அனைத்து மனுக்களுமே இதுவரையில சென்னை உரிமையியல் நீதிமன்றமாகட்டும், மாவட்ட நீதிமன்றமாகட்டும், உயர் நீதிமன்றமாகட்டும் பல்வேறு நீதிமன்றங்களிலே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ந்து. ஆனால் தொடர்ந்து இதே போன்ற நிகழ்வுகளை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இந்த மனுவுக்கு ஒரு அடிப்படை உறுப்பினராக கூட ஒரு இயக்கத்திலே இல்லாத ஒரு நபரினுடைய மனுவை எப்படி தேர்தல் ஆணையம் அனுமதிக்கிறது, அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறது? அதன் மீது ஒரு மாபெரும் இயக்கமான அனைத்து முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளருக்கு ஒரு அறிக்கையை அனுப்பி அதன் மீது உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய பதிலையோ நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தாக்கீதை அனுப்பி இருக்கிறார்கள். நன்றி திரு பாபு முருகவேல். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.